உங்க பொண்ணு கல்யாணத்தை கெடுக்கிறதுக்குன்னு அம்மா மகன் மருமகன் 3 பேரும் சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. இந்த டீமுக்கு ஹெட்டே இந்த சூர்யா தான். மரியாதையா பேசு, இல்லன்னா நடக்கிறதே வேற. பாத்தீங்களா அத்தை, உண்மையை சொன்னா இவங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. அத்தை, நீங்க இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க தான் இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஐயோ, அத்தை, அத்தை நிறுத்துங்க அத்தை. என்னத்த நீங்க மாப்பிள்ளை மேல எல்லாம் கைய வைக்கிறீங்க? வாய மூடு ராஜி. இந்த அயோக்கியனா சூரிய வம்ச குடும்பத்துக்கு மாப்பிள்ளை? இவன் மட்டும் மாப்பிள்ளையா வந்திருந்தா என் பேத்தியோட வாழ்க்கையே கெட்டு சீரழிஞ்சு நரகமா இருக்கும். நம்ம குடும்பத்தோட கௌரவமே நாசமாயிருக்கும். பாத்தீங்களா அத்தை, எல்லாத்துலயும் நீதி நேர்மை பாக்குற அன்னபூர்ணி அம்மாவையே ஏதேதோ புதுசா கதை கட்டி நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. அப்போ பழைய கதையை நான் சொல்லட்டுமா? இவன் யாரு, இவன் கதை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பணக்கார பொண்ணுங்களா பார்த்து லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி அவங்களோட சொத்துக்களை அபகரிக்கிறது தான் இவனோட தொழிலே. இவன் உங்க பொண்ணு மட்டும் இல்லங்க, என் பொண்ணு பின்னாடியும் லவ் பண்றேன் அது இதுன்னு சொல்லி ஏமாத்தினாங்க. கேவலம் சொத்துக்காக என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். அத்தை, இவங்க எல்லாம் என் மேல வீண் பழி சுமத்துறாங்க. டேய் நிறுத்துறா. மேடம், சென்னை, நாகர்கோயில், மதுரை, திருச்சின்னு இவன் மேல கம்ப்ளைண்ட் ஆன கேஸ் மட்டும் 5 இருக்கு. அதுவும் இல்லாம இவன் எத்தனை பொண்ணுங்க லைஃபை கெடுத்து வச்சிருக்கான்னு தெரியல மேடம். உன் மேல எப்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சு தெரியுமா? மண்டபம் புக் பண்றதுக்காக பிளாங்க் செக் கொடுத்தான் சூர்யா. அதுல 10 லட்சம்னு ஃபில் பண்ணி உன் அக்கவுண்ட்ல போட்டுட்டேன். கல்யாண பிஸியில அந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டோம்னு நினைச்சேல்ல? அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு. உன் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆன உடனே பேங்க் மேனேஜர் எங்களுக்கு சொல்லிட்டார். ஒரு தடவை இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் நகையை பத்தி பேசும்போது நீயா வந்து வீட்ல இருக்கிறவங்க மேல சந்தேகப்படுறேன்னு சொன்னல, அப்பவே உன் மேல டவுட் வந்துச்சு. நம்ம பேசுனது யாரோ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நீ சொன்ன உடனே உன் மேல இருந்த டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அத்தை, எல்லாரும் சேர்ந்து என் மேல பொய்யான பழி சுமத்துறாங்க. நகையை திருடுனது சூர்யா தான். ரிசிப்ட கொடுத்துட்டு நகையை வாங்கினது யாரு? என்ன பாக்குற?
முத நாள் ஒரு பொண்ணு வந்து நகையை கொடுத்துட்டு ரசீது வாங்குச்சு. 2வது நாள் நீ வந்து அதே ரசீதை கொடுத்து நகையை வாங்கின. அது ஞாபகம் இருக்கா? நீதான வயசான ஈபிக்கார மாதிரி வேஷம் போட்டு வந்து அந்த கடையோட பவரை கொலாப்ஸ் பண்ணது. என்ன பாக்குற? பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டாயிடாது. ஒன் நேரம் ஃபயர் ஆக்சிடென்ட் பண்றதுக்கு முன்னாடியே சிசிடிவி கேமரா ஹார்ட் டிஸ்க் ஃபுல் ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் வேற ஹார்ட் டிஸ்க் மாத்திருக்காங்க. நீ வந்துட்டு போன வீடியோ ஃபுட்டேஜ பென் டிரைவ்ல போட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்தாச்சு. என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? முட்டாளாடா நீ. ஒருத்தர் 2 பேர் பொய் சொல்றாங்கன்னா ஓகே, இவ்ளோ பேருமா உன் மேல பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுவாங்க? விடுங்க சூர்யா, நாம சொன்னதுதான் பொய்ன்னு சொல்றான். அவன் வாயாலேயே அவனை பத்தி உண்மையை சொல்லியிருக்கான். அதுக்கு என்ன சொல்றான்னு பாப்போம். இவங்க கொடுக்கிற துக்கடா பணத்துக்காக பத்மாவை கல்யாணம் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த குடும்பத்தோட மொத்த சொத்தையும் ஆட்டைய போட்டு பவர்ல நான் உட்காரணும். பத்மா கழுத்துல என்னைக்கு தாலி கட்டணும் அன்னைக்கு இருக்கு இந்த மொத்த குடும்பத்துக்கும். என்ன பாக்குற? எல்லாம் நீ சொல்லி கொடுத்த டெக்னிக் தான். ஏன் உனக்கு மட்டும்தான் சீன் போட தெரியுமா? நாங்களும் சீன் போடுவோம் மாசா. அத்தை, இதெல்லாம் கிராபிக்ஸ். நிறுத்துடா. என் பொண்ணு வாழ்க்கையை நாசப்பட்ட பாத்தி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இருங்க பெரியாத்த, இவன் கதை இன்னும் முடியல. இவ்ளோ நாளா அம்மான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நம்ம வீட்ல டிராமா பண்ணிட்டு இருந்தால, அது இவனோட அம்மாவே இல்ல. அம்மா சொல்லுங்கம்மா, இந்த அயோக்கிய யாருன்னு சொல்லுங்க. இனிமேலும் பொண்ணுங்க இவனால பாதிக்கப்படக்கூடாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இவனோட அம்மா கிடையாது. தூரத்து சொந்தம், சித்தி முறை. என்னுடைய போதாத காலம் இந்த பாவிகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இத்தனை நாளா இவன் பண்ற அயோக்கியத்தனம் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு இருந்த. இது வரைக்கும் இவன் 5 பொண்ணுகளை ஏமாத்திருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அக்கா கண்ணுல கண்ணீர் வந்தா உன்னை கொன்றுவேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடியே என் அக்காவை கலங்க வச்சிட்டியடா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ராஸ்கல். சார், என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் எடுத்துடுறேன். அம்மா, உங்ககிட்ட ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. நீங்களும் ஸ்டேஷனுக்கு வரணும். வாடா. மாட்டிக்கிட்ட நீங்க எல்லாம் ஃப்ராடு பண்ண லாயக்கே இல்லடா. உன்னால ஒரே ஒரு நல்ல காரியம் தான் நடந்துச்சு. இந்த கல்யாணம் நின்னுடுச்சு. அது போத எனக்கு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சாம் தான். ஆமா,
இன்னைக்கு அனுப்பின வீடியோ மெசேஜ் எல்லாம் அன்னைக்கே எனக்கு அனுப்பி விளக்கி சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்ளோ தூரம் வந்திருக்காது. சொல்லிருப்பேன் அம்மம்மா. ஆனா அதுக்கு சரியான சிச்சுவேஷன் எனக்கு அமையல. என்கிட்ட அதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல. அன்னைக்கு என்ன அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்தப்பவே நான் இந்த வீடியோவை காமிச்சிருக்கலாம். அது நம்ம குடும்பத்தோட முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த மேரேஜ் ஹால்ல 4 பேருக்கு இந்த அயோக்கியனை பத்தி தெரிஞ்சதுனாலதான் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. இதனால நம்ம குடும்பத்துக்கும் எந்த கெட்ட பேரும் இல்ல, குடும்பத்துக்கு பெருமை தான் வந்து சேரும். பாத்தியா ராஜி, இவ்வளவு நாளா எந்த பொண்ணால பத்மா வாழ்க்கை கெட்டுரும் நினைச்சியோ அந்த பொண்ணுதான் உன் பொண்ணு வாழ்க்கையே காப்பாத்திருக்கா. என் பொண்ணு கல்யாணம் தப்பான ஒருத்தனோட நடக்கலையேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல மணவர வரைக்கும் வந்து நின்னு போச்சேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. சாம், நீ என் பொண்ணு வாழ்க்கையவே காப்பாத்திருக்க. ஆனா நான் உன்னை ரொம்பவே காயப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, என்ன பெரியத்த இது. இது ஏன் குடும்பம். அதுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்? இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இத பாருங்கக்கா, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. நம்ம பொண்ணுக்கு வேற நல்ல மாப்பிள்ள கிடைக்காமல போயிடுவா. இனிமே என் கல்யாண பேச்சை யாரும் எடுக்காதீங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்போ உங்களுக்காக சிங் கெட்டு போட்ட ஸ்ரீனிவாசன் வேண்டாமா? என்னது? என் பையன் சிங்கி கெட்ட போட்டானா? சிங் கெட்ட மட்டும் இல்ல, பொண்ணு கெட்ட கூட போட்டிருக்காரு. பொம்பளை வேஷத்துல வந்தது இவனா? இவனையா கட்டி பிடிச்சோம், இடுப்புலாம் கைய வச்சேனே. ஐயோ ஐயோ ஐயோ. இவ்ளோ ஏன், இப்ப கூட இங்க ஒரு கெட்ட போட்டு தான் நிக்கிறாரு. பிரதர் வாங்க. டாய், நான் உன்னை தேடி உங்க வீட்டுக்கு வந்தபோது எங்கடா இருந்த? வீட்ல தான். நான் தான் ஒளிச்சு வச்சிருந்தேன். உங்க வைஃப் கூட பத்மா அன்னைக்கு வளையல் போட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. பாவங்க, பையன் ரொம்ப ஆசைப்பட்டான். அதுக்காக எல்லாரும் கூடயும் சேர்ந்து நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டல. இனிமே நீயும் உன் புள்ளைய மூஞ்சில முழிக்காதீங்க. எங்க, இது நம்ம பையனோட வாழ்க்கைங்க. இன்னும் என்ன கௌரவம் பாக்குறீங்க? ஒத்துக்கோங்க. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் பண்ணது தப்புதான்ப்பா. பத்மாவும் நானும் மனசார விரும்புறோம்ப்பா. அப்பா, நீங்க சரின்னு சொன்னா இதே மேடையில இதே முகூர்த்தத்துல பத்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு இருக்கிற பணி உனக்கு அன்னைக்கு இல்லையே. சின்ன பசங்க ஆசைப்பட்டுட்டாங்க, கௌரவமா நாமளே அவங்கள சேர்த்து வச்சிடலாமே சம்பந்தி. சம்பந்தியா? எதுவுமே முடிவாகல, அதுக்குள்ள சம்பந்தி என்ன சம்பந்தி? நீங்க சொன்ன நான் கேட்கணுமா? அதானே நாம சொன்னா அவர் கேட்கணுமா என்ன? அவர் யாரு? மாப்பிள்ளை பெத்தவராச்சு, அவருக்கு ஒண்ணு கெத்து இருக்காது. மயிலாப்பூர் கிருஷ்ணனாச்சு. என்ன சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? அதுக்கு இல்ல, பையனை பெத்தவரு இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்க வந்தேன். சித்தப்பா, உங்க வாயை முடுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? என்னடா உனக்கு வேற டயலாக்கே கிடையாதா? சும்மா அதே சொல்லிட்டு இருக்க. யோ, இவன் வேற. போதும்டா உன் நடிப்பு. என்ன பாக்குறீங்க? இவன் என் ஃப்ரெண்டு தான். ஒரு நாள் இவன் பையனுக்கு என் பொண்ணை கேட்டு வந்தான். பையன் கிடைச்ச உடனே கல்யாணம்னு சொன்னான். என் பொண்ணுக்கு நடந்த பிரச்சனையை சொல்லி இவன் தான் என் பொண்ணை ஏமாத்தினான்னு சொல்லி ஒரு போட்டோவை காமிச்சேன்.
இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு காலையில தான் ஃபோன் பண்ணி உங்க வீட்டுல பார்த்ததா சொன்னான். அதோட இல்லாம என்னையும் என் பொண்ணையும் கையோட கூட்டிட்டு வந்ததும் இவன் தான். அப்பவே என்கிட்ட சொல்லிட்டான், உங்க பொண்ணு தான் இவனோட மருமகன்னு. இப்ப சந்தோஷமா? ஆனா இந்த கல்யாணம் நடக்கணும்னா முக்கியமா ஒரு கண்டிஷன் இருக்கு. அதான பார்த்தேன், மயிலாப்பூர் கிருஷ்ணனாச்சு அவரு மாறுவாரா? மறுபடியும் என்ன கண்டிஷன்? எனக்கு எந்த வரதட்சணையும் வேண்டாம். கல்யாணத்தை என்னமோ கிராண்டா தடபுடலா பண்ணிட்டீங்க, அதே மாதிரி ரிசப்ஷனை எங்க ஊர்ல என் செலவுல தான் பண்ண முடியும். அதுக்கு ஓகேனா இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கிறேன். தாராளமா பண்ணுங்க, எங்களுக்கு பூர்ண சம்மதம். இப்படியே பேசிட்டே இருந்தேன்னா அடுத்த முகூர்த்தமும் முடிஞ்சிடும். அப்புறம் மாசி பஞ்சமி தான். என்னது மாசி பஞ்சமியா? ஓம் விக்ரத்தேர் மகா, ஓம் வித்யாயேர் மகா, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயேர் மகா, ஓம் ஸ்ரத்தாயேர் மகா, ஓம் விபுத்தேர் மகா, ஓம் சுரப்தேர் மகா, ஓம் பரமாத்மிகாயேர் மகா, ஓம் வாசேர் மகா, ஓம் பத்மாலயாயேர் மகா, ஓம் பத்மாயேர் மகா, ஓம் சுசிகேர் மகா. கெட்டிமேளம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயண நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாவி சுபகே கஞ்சீவ சரதாம் சதம். ஸ்ரீர்வஸ்ய வாயுஷ்ய ஆரோக்கிய பாவிதா சோபமானம் மதீயதே. धान्यं धनं वसुं भगवत्र लाभं सततं वत्सरं दीर्घमायुः सदमानं भवति शतायुः पुरुषच्छदेन्द्रिये आयुष्येधेन्द्रिये प्रतिष्ठति. दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु. இதை பொண்ணுக்கு வச்சு விடுங்க. உன்னை எங்கெல்லாம் தேடுறது சாம்? என்னாச்சு? ஏன் இங்க வந்து நிக்கிற சாம்? மேடம்க்கு இன்னும் கோவம் குறையிலையோ? சாரி மேடம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சாம். தப்பு என்னோட தான். யார் என்ன சொல்லியிருந்தாலும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கணும். நீ மட்டும் இல்லைனா பத்மாக்காவோட வாழ்க்கை அவ்வளோதான். என்னால கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல. எல்லாம் உன்னால தான். ரொம்ப தேங்க்ஸ். உன் கோவம் இன்னும் குறையலையா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துற. ப்ளீஸ் ஏதாவது பேசு சாம். என் மேல உன் கோவம் தீரலன்னா திட்டிடு. இப்படி எது கேட்டாலும் அமைதியா இருக்காத. I am not a mission. நீ சொன்ன உடனே சிரிச்சு பேசுறதுக்கு என்னால முடியாது. First of all, who are you? Don't you have manners?